நினைவுகளுக்கு நாம் அடிமையாகும் போது நிஜங்களை சிறையில் அடைக்கும் எஜமானாகிறது வாழ்க்கை. இந்த வரிகளை நாம் புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்தில் மஞ்சு என்ற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு இப்போது 35 வயது. அவள் ஒரு காலத்தில் அந்த கிராமத்திலேயே மிகவும் அழகான புத்திசாலியான பெண் என்று பெயர் பெற்றவள். கல்லூரியில் படிக்கும்போது அவள் நிறைய சாதனைகள் செய்தாள். பேச்சு போட்டிகளில் முதற் பரிசு, கட்டுரை போட்டிகளில் வெற்றி, நடனத்தில் தனித்திறமை என அனைத்திலும் சிறந்து விளங்கினாள். அவளுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர். ஒரு அழகான காதலனும் இருந்தான். அந்த நாட்கள் அவளுக்கு பொற்காலம். ஆனால் காலம் உருண்டோடியது. கல்லூரி முடிந்தது. நண்பர்கள் அனைவரும் வெவ்வேறு நகரங்களுக்கு சென்றனர். அவளுடைய காதலனும் வேறு ஒரு நகரத்தில் வேலைக்கு சென்றான். சில காரணங்களால் அவர்கள் பிரிந்து விட்டனர். மஞ்சுவுக்கு திருமணம் நடந்தது. அவளுக்கு குழந்தைகளும் பிறந்தனர். ஆனால் அவளுடைய மனம் எப்போதும் கடந்த காலத்தையே மூழ்கி இருந்தது. அன்றைக்கு நான் எவ்வளவு அழகாக இருந்தேன், அப்போதெல்லாம் எனக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்தார்கள், என் காதலன் என்னிடம் எவ்வளவு அன்பு காட்டினான், இப்படி பல எண்ணங்கள் அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தன் கணவனோடும் குழந்தைகளோடும் இருக்கும்போது கூட அவள் மனது அந்த கல்லூரி நாட்களிலேயே சஞ்சரிக்கும். அவள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால், நான் கல்லூரியில் படிக்கும்போது இப்படி இருந்தேன் என்று தன் பழைய புகைப்படங்களை காட்டி பெருமை பேசுவாள். தன் மகளிடம் நீ எல்லாம் என்னை போல வரமாட்டாய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவள் கணவன் அன்பாக பேசினாலும் நீ அவனில்லை என்று தன் பழைய காதலை நினைத்து வருந்துவாள். மஞ்சுவின் கணவருக்கு அவளுடைய இந்த குணம் மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. மஞ்சுவின் கணவர் ஒரு நாள் மிகவும் மனம் நொந்து போய் அவளிடம் பேசினார். மஞ்சு, உனக்கு என்ன ஆயிற்று? நீ ஏன் எப்போதும் பழைய நினைவுகளிலேயே வாழ்கிறாய்? நம் குழந்தைகளை பார், அவர்கள் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள். நானும் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் நீ இந்த நிகழ்காலத்தை ஏற்க மறுக்கிறாய். இப்படியே போனால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்று கண்ணீருடன் கேட்டார். கணவரின் வார்த்தைகள் மஞ்சுவை உலுக்கின. அன்று இரவு அவள் தூங்கவில்லை. தன் கடந்த கால நினைவுகள் அவளை எப்படி பிடித்து வைத்திருக்கின்றன என்பதையும், அதனால் அவள் தன் குடும்பத்தை எப்படி தவற விடுகிறாள் என்பதையும் யோசித்தாள். அன்று காலையில் எழுந்ததும் அவள் ஒரு முடிவெடுத்தாள். அன்று முதல் மஞ்சு மெதுவாக மாறத் தொடங்கினாள். முதலில் தன் பழைய புகைப்படங்களை எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு பத்திரமாக வைத்தாள். அவற்றை அவ்வப்போது பார்த்து மகிழ்ந்தாளே தவிர அதிலேயே மூழ்கிவிடவில்லை. தன் மகளுடன் கதை பேசினாள். மகன் கேட்ட சந்தேகங்களுக்கு பொறுமையாக பதிலளித்தாள். கணவருடன் நீண்ட நேரம் பேசினாள். அவர்களுடன் சேர்ந்து குடும்பமாக வெளியே செல்ல ஆரம்பித்தாள். அவள் சமைக்கும் போது இந்த உணவு சுவையாக இருக்கிறதா என்று குழந்தைகளிடம் கேட்டாள். அவர்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்கு என்று சொன்னபோது அவளுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சி கிடைத்தது. தன் கணவர் அவளுக்காக ஒரு பூ கொண்டு வந்த போது அவள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். ரொம்ப அழகா இருக்கு என்று புன்னகைத்தாள். மெல்ல மெல்ல மஞ்சுவின் வீட்டில் சிரிப்பொலி பெருகியது. கணவர் நிம்மதியாக உணர்ந்தார். குழந்தைகள் அம்மாவின் அன்பில் திளைத்தனர். மஞ்சு கடந்த கால நினைவுகள் என்னும் சிறையில் இருந்து வெளிவந்து நிகழ்காலம் என்னும் அழகான சுதந்திர உலகத்திற்கு வந்தாள். அவள் நிஜங்களை அனுபவிக்க தொடங்கினாள். இப்போது நினைவுகள் அவளுடைய எஜமான் அல்ல, நினைவுகளுக்கு அவள் எஜமானி. நண்பர்களே, மஞ்சுவின் இந்த மாற்றம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கடந்த காலம் நமக்கு அனுபவங்களையும் நினைவுகளையும் கொடுக்கலாம். ஆனால் நிகழ்காலம்தான் நாம் வாழ வேண்டிய களம். நாம் அனைவரும் மஞ்சுவை போல நிகழ்கால நிஜங்களை போற்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நினைவுகளை நம்மை ஆள விடாமல் நாம் நினைவுகளை ஆள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை நிஜங்களின் அழகான உலகத்தை திறந்து காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.